ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூட்டான ரேபிட் தாங்க பார்க்க போகிறோம். நான் இதை ஒரு பின்னில் ஸ்டிக் பண்ணியிருக்கேங்க. இதை நம்ம புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நிறையா ஸ்வெட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறோன்னா அதுக்கு அப்ளிக்யூ மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 2mm ஹூக் சைஸ் தாங்க ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் மெரூன் கலர் யானில் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு இந்த சர்க்கிளில் ஸ்டார்டிங் 3 செயின் போட்டுக்கோங்க. இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்குள்ளே மொத்தம் 16 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஆல்ரெடி 3 செயின் போட்டுட்டோம். இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். நான் இன்னும் 7 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன் இந்த ரவுண்டுக்குள்ளே. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? மொத்தம் 16 டபுள் க்ரோஷெட். அதில் 8 முதல்ல போட்டுட்டு ஒரு 4 செயின் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இந்த ரேபிட்டோட வால் வர்றதுக்குங்க. இந்த 4 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 8 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே போடணுங்க. இப்போ 8 போட்டதுக்கப்புறமா முதல்ல ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நூலை பிடிச்சி இழுத்து இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டபுள் க்ரோஷெட். அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் 4 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரே செயின்லேயே 4 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. 1 2 3 4 போட்டுட்டேன். இதுதான் அந்த ரேபிட்டோட மண்டைங்க. காது பண்ணுறதுக்கு மொத்தம் 8 செயின்ங்க. அதாவது ஒரு காதுக்கு 8 செயின். 1 2 3 4 5 6 7 8 8 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த டபுள் க்ரோஷெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி இந்த செயினில் ஒன்றும் இந்த டபுள் க்ரோஷெட் போட்டதில் ஒன்றும் இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. திருப்பி மறுபடியும் ஒரு 8 1 2 3 4 5 7 8 போட்டுட்டு திருப்பி எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துலையே போயிட்டு இன்னொரு வாட்டியும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட முயல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். க்யூட்டாக முயல் பண்ணிட்டோம். இங்கே ஒரே ஒரு பீடு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா முயலோட கண்ணு மாதிரி ஆகிடும். பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.
பாய்.